Hi friends, I am Sundar from Tirunelveli, Tamil Nadu. Today I am going to teach you spoken English through Tamil, and it is part 5. If you didn't see 1 to 4 parts, go to the playlist and see 1 to 5, 1 to 4 parts. இப்போ நான் உங்களுக்கு ஃபிஃப்த் பார்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். The first sentence in the fifth partல first sentence is don't deceive him. Don't deceive him. Deceive அன்னா மோசம் பண்ணுறது, ஓகே, ஏமாத்துறது, மோசம் பண்ணுறது. Don't deceive him அன்னா அவனை ஏமாத்தாத. Don't deceive me, என்னை ஏமாற்றாத, ஓகே. Don't deceive her, அவளை ஏமாத்தாத. Don't deceive her, herனா அவளை. Don't deceive her, அவளை ஏமாத்தாத, ஓகே. ஓகே, டிசீவ்ன்றது ஏமாத்துறது, ஓகே. Don't deceive அன்னா ஏமாற்றாத, ஓகே. அண்டு தட்ஸ் ரைட்னு சொல்கிறோம், அது கரெக்டு. தட்ஸ் ரைட்னா அது சரி, அது கரெக்டுன்னு சொல்கிறோம், தட்ஸ் ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு he may love you. அவன் உங்களை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். he may love you அண்ணா அவன் உங்களை விரும்புகிறான்னு நினைக்கிறேன், ஓகே. மேபி அண்ணா மே அண்ணா விரும்பலாம், விரும்பாமல் போகலாம். ஸோ he may love you, அவன் உங்களை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு here is your bag. இதோட மீனிங் பாருங்கள். here is your bag அண்ணா here is அண்ணா எடுத்துக்கங்க. here is அண்ணா எடுத்துக்கங்க. here is your bag அண்ணா உங்கள் பேக்கை எடுத்துக்கங்க உங்கள் பேக்கைன்னு சொல்கிறேன். அது here is your bagன்னு சொல்லும். எடுத்துக்கங்க உங்கள் பேகை, எடுத்துக்கங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க உங்கள் பேக். அது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஹியர் இஸ் யுவர் பேக், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது அண்ணா ஐ ஹாவ் ஏ ப்ராப்ளம். எனக்கு பிரச்சனை இருக்குது, ஸோ ஐ ஹாவ் ஏ ப்ராப்ளம். எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் ஏ ப்ராப்ளம். ஐ டு நாட் ஹாவ் ஏ ப்ராப்ளம் சொன்னேன். ஐ டு நாட், அந்த டு நாட்டை என்ன சொல்கிறோன்னா டோன்ட்னு சொல்கிறோம். ஐ டோன்ட் ஹாவ் ஏ ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ ஹர்ட் எ நாய்ஸ். எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஐ ஹர்ட் எ நாய்ஸ்ன்னா சத்தம். ஐ ஹர்ட் எ நாய்ஸ் அண்ணா ஏதோ சத்தம் எனக்கு கேட்குது. ஐ ஹர்ட்னா கேட்கணும். ஐ ஹர்ட் ஏ நாய்ஸ்ன்னா சத்தம். ஐ ஹர்ட் ஏ நாய்ஸ், எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஷீ டாக்ஸ் ஏ லாட். அவள் நிறைய பேசுகிறான். அவள் நிறைய பேசுகிறான். ஆனால் ஷீ டாக்ஸ் ஏ லாட். அது ஹீ டாக்ஸ் ஏ லாட்னா அவன் ரொம்ப நிறைய பேசுகிறான். ஹீ டாக்ஸ் ஏ லாட். அவன் நிறையா பேசுகிறான். ஹீ டாக்ஸ் ஏ லாட். நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம பேசும்போது ரொம்ப யூஸ் ஆகும். ஷீ டாக்ஸ் எ லாட், ஆனால் அவன் நிறைய ரொம்ப பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லுவோம்ல. ஷீ டாக்ஸ் எ லாட், ஓகே. ஹீ டாக்ஸ் எ லாட். விஜய் டாக்ஸ் எ லாட், ஓகே. இன்னொன்று சொல்லுங்கள். மேலே வர ஏறுன்னு சொல்லுவோம். மேலே வர ஏறு, மேலே வரைக்கும் ஏறுன்னு சொல்லுவாங்க, ஓகே. கிளைம் டு த டாப், மேலே வர ஏறு. கிளைம்ஸ் டு த டாப், கிளைம்ப் டு த டாப் ஆனால் மேலே வர ஏறு. கிளைம் டு த டாப், கிளைம்ப் பண்ண ஏறணும். டு த டாப்னா மேலே வர,
ஓகே, வந்து என் கூட உட்காரு, வந்து எங்கள் கூட உட்காரு. ஸோ கம் சிட் வித் அஸ், வந்து எங்கள் கூட உட்காரு. கம் சிட் வித் அஸ், சிட் வித் அஸ், வந்து எங்கள் கூட உட்காரு. கம் சிட் வித் அஸ். ஓகே, இப்போ நான் வந்து கிளம்பணும், இப்போ நான் கிளம்பணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ், ஐ ஹாவ் டு லீவ் நவ், நான் இப்போ கிளம்பணும், நான் இப்போ கிளம்பணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ். நான் வந்து கண்டிப்பாக கிளம்பணும், நான் கண்டிப்பாக கிளம்பணும், இப்போ நான் கண்டிப்பாக கிளம்பணும். ஐ மஸ்ட் லீவ் நவ், ஐ மஸ்ட் லீவ் நவ், மஸ்ட்ன்றது வந்து கண்டிப்பாக. ஐ மஸ்ட் லீவ் நவ், ஐ மஸ்ட் லீவ் நவ், ஐ மஸ்ட் லீவ் நவ்னா நான் கண்டிப்பாக இப்போ கிளம்பணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ், ஐ ஹாவ் டு லீவ் நவ், ஆனால் நான் கிளம்பணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ்னா நான் வந்து கிளம்பணும். ஐ மஸ்ட் லீவ் நவ், நான் கண்டிப்பாக கிளம்பணும், நான் கண்டிப்பாக கிளம்பணும். ஓகே, சரி, நான் எனக்கு இன்னொரு லெட் மீ ட்ரை அகேன், லெட் மீ ட்ரை அகேன், நான் இன்னொரு வாட்டி எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை அகெயின், லெட் மீ ட்ரை அகெயின், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. லெட் மீ ட்ரை அகெயின். நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், ரொம்ப அவசரமாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கோம். ஐ ஆம் இன் ஹரி, ஹரின்னா அவசரமாக இருக்கும். ஐ ஆம் இன் ஹரி, ஐ ஆம் இன் ஹரி ஏன்னா நாங்கள் ரொம்ப நான் ரொம்ப அவசரமாக இருக்கேன். ஐ ஆம் இன் ஹரி ஏன்னா நான் ரொம்ப அவசரமாக இருக்கேன். வி ஆர் இன் ஹரி, வி ஆர் இன் ஹரி ஆனால் நாங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கோம். ஸோ ஐ என்னும்போது ஆம் சொல்லணும், வின்னு சொல்லும்போது ஆர் சொல்லணும், அது மட்டும் பார்த்துக்குங்க. அதே நீ என்ன, யூ ஆர் இன் ஹரி, நீ வந்து ரொம்ப அவசரத்தில் இருக்க. யூ ஆர் இன் ஹரி, நீ ரொம்ப அவசரத்தில் இருக்க. யூ ஆர் இன் ஹரி, நீ ரொம்ப அவசரத்தில் இருக்கிற. நீ எங்கே போன, நீ எங்கே போன, வேர், நீ எங்கே போன, நீ எங்கே போன, வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. எங்கே போனன்னா போனன்றதுக்கு வந்து வெண்ட்டுன்னு சொல்லணும். கோ பாஸ்டன்ஸ் வந்து வெண்ட்டு. ஆனால் இங்கே நம்ம கேள்வி கேட்குறோம், நீ எங்கே போனேன்னு கேட்குறோம், நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறோம். நீங்கள் எங்கே போன, வேர் டிட் சொல்லணும், டிட் யூ கோ. ஆனால் அது டிட்ன்றது வந்து பாஸ்டன்ஸ் யூஸ் ஆகும். நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணோன்னா அது வந்து பாஸ்டன்ஸ்க்கு வந்து இதாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, வேர் டிட் யூ கோ, நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் எங்கே போனீங்க, வேர் டிட் யூ கோ. அதே நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்கணும், நீங்கள் எங்கே போவீங்க ஃப்யூச்சர் கேட்கும்போது வேர் வில் யூ கோன்னு சொல்லணும். வேர் வில் யூ கோ, நீங்கள் எங்கே போவீங்க. இப்போ கேட்கணும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும். வேர் டூ யூ கோ, வேர் டூ யூ. இந்த டூ போட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிரும். டிட் போட்டிங்கன்னா டிஐடி, டிட் போட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். வில் WILL, வில் போட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஆயிரும், ஃப்யூச்சர் டென்ஸ் ஆயிரும். ஓகே, வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, எங்கே போனீங்க, நீங்கள் எங்கே போனீங்க. வேர் வில் யூ கோ, வேர் வில் யூ கோ, நீங்கள் எங்கே போவீங்க, வேர் வில் யூ கோ. அது நீங்கள் எங்கே போகிறீங்க, வேர் டூ யூ கோ, வேர் டூ யூ கோ. இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே இதே டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ் வரும்போது நான் எதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்கிறேன். ஓகே, ஒரு சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிட் அண்ணா பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். அது மட்டும் பார்த்துக்கணும். டிட் அண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டூ அண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், வில் அண்ணும்போது ஃப்யூச்சர் டென்ஸ். இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூ மே பி ரைட், யூ மே பி ரைட். அப்போ நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நீங்கள் தான் கரெக்டு, நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் யூ மே பி ரைட், யூ மே பி ரைட். நீங்கள் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ மே பி ரைட், யூ மே பி ரைட். ஓகே. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நீங்கள் வெளியில் போகலையா, போயிருந்திருக்கலையா, இந்த பாஸ்டர்ஸ் சொல்ல நீங்கள் வெளியில் போயிருந்திருக்கலையா. ஸோ didn't you go out, did not. இப்போ நம்ம did பேசணும், did not go out. என்ன நீங்கள் வெளியே போகலையா, போயிருக்கலையா, வெளியில் போகிருக்கலையா. ஸோ didn't you go out, didn't அண்ணா did not. ஸோ நம்ம பேசும்போது did notன்னு சொல்லக்கூடாது, didn't DIDN போட்டு apostrophe T போடணும். ஸோ didn't go out. நீங்கள் வெளியில் போகலையா, போயிருந்திருக்கலையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியில் போக மாட்டிங்களா, wouldn't you go out. won't you go outன்னு சொல்லுவோம். won't you go outன்னா will notக்கு வந்து won'tன்னு சொல்லுவோம், will notக்கு won'tன்னு சொல்லுவோம். won't you go out, won't you go out ஆனால் நீங்கள் வெளியில் போக மாட்டிங்களா, நீங்கள் வெளியில் போக மாட்டிங்களா, நீங்கள் வெளியில் போக மாட்டிங்களா ஃப்யூச்சர். ஸோ வில் நாட் யூ கோ அவுட்டுக்கு வில் நாட்டுக்கு என்ன சொல்லணும்னா won't you go out, won't you go out. அது இப்போ நீங்கள் வெளியில் போகலையா, இப்போ நீங்கள் வெளியில் போகலையான்னா don't you go out, don't you do not. ஸோ don't you go out. நீங்கள் வெளியில் போகலையா, இப்போ வெளியில் கிளம்பலையா, don't you go out. ஓகே. did notக்கு வந்து didn't சொல்லுவோம், didn't past tense. ஓகே. will notக்கு won'tன்னா போகலையா, won't you go out. don't present tense, don't you go out. do not don't you go out. அப்படி பேசணும். இதை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 100% வந்துடும். கொஞ்சமாக பேசுகிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் 15 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பை ஹேட் பண்ணிக்கங்க. இதை இப்படி சொல்லணும், இதுக்கு இப்படி சொல்லணும், பை ஹேட் பண்ணுங்கள். ரெகுலராக பேசுகிறதுக்கு பை ஹேட் பண்ணுங்கள், 100% நல்லா பேசிடலாம். ஒரே வாட்டி வராது, மெல்லமாக பேசி பழகுங்க. ஓகே. நீங்கள் என்ன நம்புறீங்களா, do you believe me, நீங்கள் என்ன நம்புறீங்களா, நீங்கள் என்ன நம்புனீங்களா, did you believe me, நீங்கள் என்ன நம்புனீங்களா, did you believe me, நீங்கள் என்ன நம்புனீங்களா, did you believe me. நீங்கள் நம்புறீங்களா, இப்போ நம்புறீங்களா, do you believe me. நீங்கள் என்ன நம்புவீங்களா, இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன நம்புவீங்களா, will you believe me. ஓகே. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. இந்த சென்டென்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல இதே சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, he began to shout. அவன் வந்து கத்துறது ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டான். அவன் கத்துறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் கத்துறது he began to start. அவள் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு, அவள் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு. she began to shoutன்னா கத்துறது. I began to shout, நான் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு. I began to shoutன்னா நான் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு. அவன் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு. he began to shout. அவள் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு, அவள் கத்துறது ஸ்டார்ட் ஆகிட்டு. she began to shout. ஓகே. நெக்ஸ்ட்டு, அவன் வந்து வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வைக்கிறான். அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரியை வைக்கிறான். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொன்னான், he employs a maid. அவன் எம்ப்ளாய்ஸ் என்ன வேலைக்கு ஒரு ஆளை, எம்ப்ளாய்ஸ்
a maid. Maid anna velakari. Maid anna velakari. Okay. He employs a maid. அவன் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு வேலைக்காரியை வைக்கிறான். He employs a maid. Employs அண்ணா வேலைக்கு வைக்கிறது வந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. He employs a maid. அது அவ ஒரு வேலைக்காரியை வச்சேன்னா she employs a maid. She employs a maid. ஓகே ஓகே. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? ஓகே. வேர் டூ யூ லிவ்? வேர் டூ யூ லிவ்? நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? வேர் டூ யூ லிவ்? வேர் டூ யூ லிவ்? நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஸோ வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? ஓகே. நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? ஓகே. இப்போ யாரப்போ நம்ம காலையில் எந்திரிச்சது கேட்கணும். நல்லா தூங்குனீங்க, நைட்டில் நல்லா தூங்குனீங்களான்னு கேட்கணும். நல்லா தூங்குனீங்களா. இப்போ காலையில் எந்திரிச்சு எல்லாத்துலேயும் கேட்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா தூங்குனீங்களான்னு கேட்கலாம். டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? ஸ்லீப் வெல் அன்னே ஒரு மேட்ரஸ் இருக்குது. மேட்ரஸ்ன்னா ஒரு மெத்தை. ஸ்லீப் வெல் ஆனால் நல்லா தூங்குங்க. அதோட அர்த்தம் வந்து ஸ்லீப் வெல்னா நல்லா தூங்குங்க. டிட் யூ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப்? நீங்கள் யாரையும் காலையில் எந்திரிச்சதும் கேட்கலாம். காலையில் எந்திரிச்சதும் டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? டிட் யூ ஸ்லீப் வெல்? நல்லா தூங்குனீங்களா? யாரையும் கேட்கலாம். நீங்கள் நாளைக்கு கேட்டு பாருங்கள். காலையில் எந்திரிச்சதும் யாராவது எந்திரிச்சாங்க டிட் யூ ஸ்லீப் வெல்னு கேட்டு பாருங்கள். ஒரு பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் இது. நீங்கள் இங்கிலீஷில் பேசின மாதிரி ஆயிரும். ஒரு சென்டென்ஸ் பேசினாவே உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா கூடும். ஓகே. ஸோ இன்றைக்கி சில சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. இன்றைக்கி ஒரு 5 ஹோம்ஒர்க் தரேன். அந்த 5 ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது. இந்த 5 ஹோம்ஒர்க் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது தான் கொடுக்குறேன். சொல்லி கொடுக்காதது கிடையாது. சொல்லி கொடுத்தது தான் என்னோடய வீடியோஸில் தான் இருக்கும். அது பார்க்கலாம் நீங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு வீடியோ, எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்க? இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க. செகண்ட், நீங்கள் ரொம்ப தடியாகாதீங்க. ஓகே. நீங்கள் ரொம்ப தடியாக ஆகாதீங்க. நீங்கள் தடியாக ஆகாதீங்கன்னு சொல்லணும். நீங்கள் தடியாக ஆகாதீங்க. ஓகே. செகண்ட். தேர்ட் ஒன், யாராவது இருக்காங்களா? இங்கே யாராவது இருக்கிறாங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு, வீட்டில் வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டில் வந்து கரண்ட் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு, கரண்ட்டு போயிட்டுன்னு சொல்லணும். கரண்ட்டு போயிடுச்சின்னு சொல்லணும். அப்போது யாராவது கேட்குறாங்க, யாராவது வர்றாங்க, என்னாச்சுன்னா கரண்ட்டு போயிடுச்சின்னு சொல்லணும். கரண்ட்டு போயிடுச்சு, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஓகே. நெக்ஸ்ட்டு, நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன பயங்காட்டிட்டீங்க. திடீர்னு பயங்காட்டிட்டீங்க. நீங்கள் என்ன திடீர்னு பயங்காட்டிட்டீங்க. அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பாருங்கள். ஓகே. இன்னொன்று, இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து லைக் பண்ணி சில கமெண்ட்ஸ் வந்தால் தான் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் போடணுமா போடக்கூடாதான்னு இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூல், திருநெல்வேலி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். எனக்கு வந்து இந்த லாக்டவுனில் வந்து சும்மா இருந்தேன்னு ஒரு 2 வீடியோ போட்டேன்.
அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய போட்டாங்க, சார் இன்னும் சொல்லிக் கொடுங்க சார் நல்லாயிருக்கும்னு. அதனால் இப்போ வந்து கம்மிக்கம் பார்த்தா ஒரு 70 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன், ரெகுலராக போடுறேன். இதில் வந்து எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஹிந்தி பழகணும், இங்கிலீஷ் பழகணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் யாருக்காவது தெலுங்கு పలగనున్నా சொல்லுங்கள். మీకు ఎవరికైనా తెలుగు నేర్చుకోవాలంటే చెప్పండి. నేను తెలుగు వీడియోస్ కూడా వేస్తాను. నా తెలుగు వీడియోస్ పోడువే. మీకు తెలుగు నుంచి హిందీ కావన్నా, తమిళ్ నుంచి తెలుగు కావన్నా, తమిళ్ నుంచి తెలుగు నుంచి ఇంగ్లీష్ కావన్నా మీరు చెప్పండి అని நீங்கள் சொல்லுங்கள். నేను ఆ వీడియోస్ కూడా వేస్తాను అన్న அந்த వీడియోస్ போடுறேன். ఆ వీడియోస్ అన్న அந்த వీడియోస్ కూడా వెయ్యాలనుకుంటున్నాను అన్న నా పోడనుని నిனைக்கிறேன். అనుకుంటున్నాను అన్న నిனைக்கிறேன். ఓకే, మీకు కావాలంటే వేస్తాను. మీకు కావాలంటే అన్న వేణు అని நினைச்சேன். వేణుని ఇరిందా పోడువే. కావాలంటే వేస్తాను. ఓకే, మీకు కావాలంటే உங்களுக்கு వేణుమని இருந்தா మీరు కమెంట్లో రాయండి. కమెంట్స్లో రాయండి అని எழுதுங்க. తప్పకుండా వేస్తాను. తప్పకుండా అన్న కండిపాగ. తప్పకుండా అన్న కండిపాగ. వేస్తాను అన్న పోడువే. ఓకే. థ్యాంక్స్ టు వాచ్ దిస్ వీడియో.